ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் லீவ் விட்டாச்சு. உங்கள் குழந்தைங்கள எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக வைக்கணும்னு வாங்க பார்க்கலாம். இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க சேட்டையே பண்ண மாட்டாங்க. சூப்பராக செம்மையாக விளையாடுவாங்க. அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க அந்த மோல்டில் செய்கிற டாய் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளுங்க. இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மோல்டு நீங்கள் கூட எடுத்துக்கலாம். கேக்கில் செய்கிற பூ மோல்டு அந்த மாதிரி கூட இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் வந்து மோல்டு வந்து ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கினேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா எல்லா ஹார்ட்வேர் கடையிலுமே கிடைக்குங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அதை வாங்கிட்டு உங்ககிட்ட இருக்க மக்கு இல்லை வேஸ்ட் கப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கொழப்பாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அந்த மோல்டில் ஊற்றி நம்ம வந்து ட்ரை தான் பண்ணணும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடுங்க. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஷைனிங்காக வரும். நம்ம எடுத்ததை வந்து அந்த மோல்டில் ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ½ hour விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே செட் ஆகிட்டு வந்துடுதுங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க கையிலையும் வந்து அச்சு எதுவும் விழாது, கையில் ஒட்டாது, பிசுப்பாகவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு டாய் வந்து ரெடி ஆகிரும். இதை வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக குழந்தைங்க விளையாடுவாங்க. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிடிச்ச மோல்டு மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டால் போதும். ஸோ எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து 1 kg ரொம்பவே ரேட்டு கம்மி. ஸோ நிறைய வந்து நீங்கள் வந்து டாய் வந்து மேக் பண்ணலாங்க. இதை ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் வந்து கொண்டு போகலாம். இப்போ ஊற்றுனது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ட்ரை ஆகி வந்திருக்குங்க. இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்திருக்குங்க. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விருப்பப்பட்ட கலரில் எந்த கலரில் வேணால் கூட அவங்க வந்து பெயிண்ட் பண்ணி விளையாடுவாங்க. அந்த லைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்துருந்துச்சுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களுமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணால் இதை விட சூப்பராக வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். இப்போ எடுத்து வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. டெடி பேர்லாம் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது. லைன் பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. இந்த அச்சில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ திக்னஸ் வேணாலும் ஊற்றிக்கலாம். நம்ம வெளியே வாங்குறது கூட திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு பிடிச்ச மாடல்லையும் திக்னஸ்லேயும் நம்ம வந்து ஊற்றி எடுக்கலாங்க. அவ்வளவு சூப்பரான டாய். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி சூப்பராக பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த என் பொண்ணு பார்த்திங்கன்னா நான் செஞ்சு கொடுத்த டாயில் சூப்பராக அவளுக்கு பிடிச்ச கலரில் வந்து எல்லா கலரும் கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த லைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அவளுக்கும் ரொம்ப லைன் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லோ கலர், பிளாக் கலர், ரெட் கலர்லாம் கொடுத்து ரொம்பவே அழகாக வந்து செஞ்சுருந்தா. இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்கங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கற்பனை திறன் வந்து ரொம்பவே அதிகரிக்கும். கோல்டன்லலாம் டாய் பண்ணியிருந்தால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.